ஆஃபீஸர்ஸ் இந்த வீடியோலையும் நம்ம மரபு பிழைகள் மரபு தொடர்கள் அவுட் சோர்ஸு பார்க்கலாம். போன வீடியோவில் ஸ்கூல் புக்ஸில் இருக்க தமிழ் மரபு சொற்கள் பார்த்தோம். அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்கள். இது பார்ட் 2 தான். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மரபு பிழைகள் மரபு தொடர்கள். தாவரங்கள் காய்கறியின் இளமை மரபு. முருங்கை பிஞ்சு, கத்தரி பிஞ்சு, வெள்ளரி பிஞ்சு, அவரை பிஞ்சு, அப்புறம் வாழை கச்சல். வாழையை காய்களின் இளமை மரபு தான். இது எல்லாமே வாழை கச்சல்னு சொல்கிறோம். கொய்யா பிஞ்சு, பலாமுசு, தென்னங்குரும்பை, மாவடு, இளந்தேங்காய் வழுக்கை அப்படின்னு சொல்கிறாங்க. முற்றிய தேங்காயை நெற்று தேங்காய், நம்ம நெத்து தேங்காய்ன்னு சொல்லுவோம் பேச்சு வழக்கில். அதான் முற்றிய தேங்காய் நெற்று, இளந்தேங்காய் வழுக்கைன்னு மரபு தொடரில் சொல்லப்படுது. மாங்கன்று, வாழைக்கன்று. அடுத்தது விலங்குகள் இளமை மரபு பெயர்கள். விலங்குகள் குருவி குஞ்சு, கோழி குஞ்சு, எலி குஞ்சு, ஆட்டுக்குட்டி, கழுதை குட்டி, பன்றிக்குட்டி, யானை கன்று, நாய்க்குட்டி, மான்கன்று, குரங்கு குட்டி, எருமை கன்று, பூனைக்குட்டி, கீரிப்பிள்ளை, அப்புறம் பசுக்கன்று, சிங்கக்குருளை, அணிப்பிள்ளை, புலிப்பதர். அடுத்தது வினை மரபு சொற்கள். வினை மரபு சொற்களில் அப்பம் தின், பழம் தின், உணவு உண், காய்கறி அரி, இலை பறி, களை பறி. இலையவும் களையவும் பறின்னு தான் சொல்கிறாங்க மரபு சொற்களில். நெல் தூற்று, மலர் கொய், நீர் பாய்ச்சு, பாட்டு பாடு, கிளையை ஒடி, மரம் வெட்டு. அப்புறம் கல் உடை, மரக்கிளை முறி, கட்டுரை எழுது. அப்புறம் அம்பை எய், ஆடை நெய், உமி கருக்கு, ஓவியம் புனை, சுவர் எழுப்பு, கூடை முடை, செய்யுள் இயற்று, விதையை விதை, நாற்று நடு, படம் வரை, விளக்கேற்று, கோலம் இடு, கூரை வேய், கவிதை இயற்று. அப்புறம் பால் பருகு, பால் குடி, பால் பருகு, பால் குடி, சோறு உண், பூப்பறி, மாத்திரை விழுங்கு, முறுக்கு தின், சோறு உண், நூல் எழுது, அடுப்பு மூட்டு, சந்தனம் பூசு, எண்ணெய் தேய், தீ மூட்டு, நீர்க்குடி. இவைகளெல்லாம் வினை மரபு சொற்கள். அடுத்தது வலுவு சொற்களை நீக்குதல் பார்க்கலாம். வலுவு சொல் திருத்தம். அடமலை, இதை திருத்தம் அடைமலை. அண்ணா கயிறு, திருத்தம் அரைநான் கயிறு. உடைமை, திருத்தம் உடைமை. அருவாமனை, திருத்தம் அரிவாள் மனை. கறிவேப்பிலை, திருத்தம் கறிவேற்பிலைக்கு திருத்தம் தான் கறிவேப்பிலை. வலுவுச்சொல் கோடாரி, திருத்தம் கோடாளி. சிலது, திருத்தம் சில. தடுமாட்டம், திருத்தம் தடுமாற்றம். துவக்கப்பள்ளி, திருத்தம் தொடக்கப்பள்ளி. நஞ்சை, திருத்தம் நன்செய். அப்புறம் பிறமொழி சொற்களை நீக்குதல். இதில் பிறமொழி சொற்கள் தமிழ் சொல் கொடுத்துருக்காங்க. இதையும் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அனுமதி, இசைவு, தமிழ் சொல் இசைவு. அபிஷேகம், நீராட்டு. அபிப்பிராயம், கருத்து. அபிப்பிராயம்னா தமிழ் சொல் கருத்து. அபிமானம், பற்று. அசல், முதல். அந்நியர், அயலார். அதிகாரி, அலுவலர். பிறமொழி சொல் அங்கத்தினர், தமிழ் சொல் உறுப்பினர். அதிர்ஷ்டம், நற்பேறு, நல்ஊழ். தமிழ் மொழி அதிர்ஷ்டம்ங்கிறது பிறமொழி சொல். தமிழ் சொல் நற்பேறு, நல்ஊழ். அபூர்வம், அதுக்கு தமிழ் சொல் புதுமை. அதிபர், தலைவர். அபிஷேகம், முழுக்கு நன்னீராட்டு. அலமாரி, அடுக்கம், நெடும்பேலை. அட்டவணை, குறிப்பு பட்டியல்.
அடுத்தது ஓரெழுத்து ஒரு மொழியும் பார்த்துடலாமா இந்த வீடியோவில். இது மட்டும் பேலன்ஸ் வைக்க வேணாம், இதையும் பார்த்துடலாம், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழி உரிய பொருளை கண்டறிதல். ஆ அப்படிங்கிறது 8 அழகு. ஆ அப்படிங்கிறது பசு, ஆன்மா, ஆச்சா, மரம். இதில் 42 ஓரெழுத்து ஒரு மொழிகள் இருக்குதுன்னு சொல்லி நன்னூலார் சொல்லியிருக்காரு. இது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதுலேயும் நமக்கு ரிவிஷனுக்கு யூஸாக இருக்கும். ஈ அம்பு, கொடு, பறக்கும் பூச்சி தான் ஈ. ஈங்கிறது கொடு, அம்பு, பறக்கும் பூச்சி. ஈங்கிற உரிய பொருள் இதுதான். ஊ அப்படின்னா 2. ஊ அப்படிங்கிறதுக்கு உரிய பொருள் 2. ஊ அப்படின்னா உணவு, இறைச்சி. ஏக்கு 7 வினா எழுத்து. ஏக்கு அம்பு, சிவன், திருமால். இது ஒரு டைம் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்க. ஐ அழகு, அரசன், தலைவன், கடவுள். 5. ஓ நிகர். ஓ நிகர், பொருந்து. ஓ வினா, வியப்பு, மதநீர் தாங்கல், பலகை, மகிழ்ச்சி. ஓ வினா, வியப்பு, மதநீர் தாங்கும், பலகை, மகிழ்ச்சி. இதெல்லாம் தான் ஓ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு உரிய பொருளாக இருக்கிறது. அப்புறம் காங்கிறது 1 நான்முகன், நெருப்பு. கா அப்படிங்கிறது சோலை, காவடி, காவல். கூ அப்படிங்கிறது குற்றம், பூமி. கூ பூமி, கூகை. கை கரம், ஒழுக்கம். கோ அப்படிங்கிறது கொள்ளு. அப்புறம் இந்த பக்கம் கோ அப்படிங்கிறது இது ஒரு டைம் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின் தான். கோங்கிறது அரசன், இறைவன், திருப்பெருமாள், பசு. இதெல்லாங்கிற கோ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி குறிக்கிற பொருள்கள். சி அப்படிங்கிறது அலட்சியம், இகழ்ச்சி, லக்குமி, கிளறு, ஒளி. சே அப்படிங்கிறது எருது, காளை, சிவப்பு, மரவகை. சை அப்படின்னா இகழ்ச்சி. சோ அப்படின்னா அரண், மதில், நகர். ஞானா சுட்டு, பொருந்து. ஞைனா இகழ்ச்சி. தானா பிரம்மா, குபேரன். தா அப்படின்னா அது கொடு, அழிவு, தாண்டுதல். தீனா நெருப்பு, இனிமை. தீ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு நெருப்பு, இனிமை அப்படிங்கிற பொருள்கள் உண்டு. தூ அப்படின்னா உன், துன்பம். 2 பொருள்கள் இருக்குது. தூக்கு தூய்மை, வெண்மை, பகை. தேக்கு தெய்வம், அருள். வேர் சொல்லை தேர்வு செய்தல். சொல் சொல் வேர் சொல். இந்த அட்டவணையில் பார்க்கலாம். பாடினாள், பாடினாளுக்கு பாடு. கூவியது வேர் சொல் கூவு. ஈந்த வேர் சொல் ஈ. வெல்க வேர் சொல் வெல். வாழ்ந்தவர் வேர் சொல் வாழ். வாழ்ந்தவர் வேர் சொல் வாழ். திரும்பினான் வேர் சொல் திரும்பு. வரவில்லை வேர் சொல் வா. உணர்க வேர் சொல் உணர். வீசினான் வேர் சொல் வீசு. கொன்றான் வேர் சொல் கொல். தன்வினை பிறவினை இதோட முடிச்சுக்கலாம். இது ரிவிஷனாக இருக்கும். தன்வினை, பிறவினை, செய்வினை, செயல்பாட்டு வினை, வாக்கியங்களை கண்டெடுத்தல். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது. ஸ்கூல் புக்கில் இருந்து வீடியோ கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது அவுட் சோர்ஸ்லேருந்து இந்த வீடியோ கொடுக்குறேன். தன்வினை கபிலன் படம் வரைந்தான். பிறவினையில் கபிலன் படம் வரைவித்தான். அப்புறம் கபிலன் படம் வரைந்தான், கபிலன் படம் வரைவித்தான். தாய் உணவு உண்டாள். இது தன்வினை தொடர். பிறவினை தாய் உணவு உண்பித்தாள். தன்வினையில் பாரதியார் கவிதை இயற்றினார் தன்வினை தொடர். பாரதியார் கவிதை இயற்றுவித்தார். இது பிறவினை தொடர். இதே செய்வினை தொடரில் நான் பாடம் படித்தேன் அப்படின்னா அது செய்வினை தொடர். என்னால் பாடம் படிக்கப்பட்டது அப்படின்னு வந்தாவே செயல்பாட்டு வினைத்தொடர். செயல்பாட்டு வினைத்தொடர்னாவே பட்ட, பட்டு அப்படிங்கிறது வரும். மலர்ச்செல்வி நடனம் ஆடினாள் செய்வினைத்தொடர். செயல்பாட்டு வினைத்தொடரில் நடனம் மலர்ச்செல்வியால் ஆடப்பட்டது, பட்டதுன்னு வந்துருச்சு, அதனால செயல்பாட்டு வினை. தாய் தாலாட்டு பாடினாள் செய்வினைத்தொடர். தாலாட்டு தாயால் பாடப்பட்டது, இது செயல்பாட்டு வினை தொடர். அவ்வளோதான் வியூவர்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த முக்கியமான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.